ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவரைக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி. எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவையும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அவரைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு தடவை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவேங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு இது வெஜ்ஜு தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கோம். அவரைக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துட்டுருக்கோம். நம்மளோட சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.